ஜெய் குருதேவ். நாம் மீண்டும் அஷ்டாவக்கர கீதையோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க இருக்க போகிறோம். அதற்கு முன்னாடி 3 முறை ஓம்காரம். ஓம். ஜெய் குருதேவ். நம்ம கீதையை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமி தாய்க்கும் நம்மளை பெற்ற தாய் தந்தையருக்கும் நம்மளோட அனைத்து முன்னோர்களுக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் இந்த சரீரத்திற்கும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கும் இதுவரை நம்ம கூட பயணம் பண்ணி கொண்டே இருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் ஜனகர் மகாராஜாவிற்கும் அஷ்டாவக்கரருக்கும் அவர்களின் பிரபாதங்கள் தொட்டு பணிவான நமஸ்காரங்கள் செய்துவிட்டு கீதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். ஏற்கனவே போன இதில் அஷ்டாவக்கரர் நமக்கு வாழ்க்கை முறையை 5 கோட்பாடுகளாக பிரித்து நமக்கு சொல்லி வருகிறார். அதில் 2 கோட்பாடுகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் ஃபஸ்ட்டு கோட்பாடு என்னென்னா க்ஷமா, மன்னித்தல். எல்லாத்தையும் விட்டுருங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்க. எல்லாத்தையும் விட்டு விடுறது, அதாவது விட்டு விடுறது இன்னும் ரொம்ப எளிதானது காரியங்கள் இல்லை. ஆனால் மன்னிப்பதின் மூலம் அது சாத்தியமாகும் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ தூரம் நம்ம அடுத்தவங்களோட செயலில் நம்மளை மன்னித்து கொண்டே இருக்கின்றோமோ அதுவரை நம்மளால் எல்லாத்துலேருந்தும் வெளிப்பட்டு வர முடியும்னு சொல்கிறாரு. 2வது கோட்பாடு ஆர்ஜவா, நேர்மை. நம்ம செய்த தவிர திருப்ப செய்யாமல் அதை திருத்தி கொள்ள முயற்சி பண்ண வேண்டும். எத்தகைய தவறாக இருந்தாலும் நடந்ததாக இருக்கட்டும், மீண்டும் அத்தவறை செய்யாமல் இருப்பது தான் நேர்மையோட வழிகாட்டுதல். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோட்பாடு தயை, கருணை. கருணைனான நிறைய உதாரணம் சொல்லலாம். நம்ம அன்னை தெரசா, மகாத்மா காந்தியடிகள், இப்படி கருணைக்கு வடிவமாக அவர்கள் நம் முன்னாடி நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி நாம் கருணையை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது உங்களின் மீதோ மற்றவர்களின் மீதோ நாம் கடுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு அஷ்டாவக்கரர் சொல்கிறாரு. சரிங்க, நம்ம உடலுக்கும் பிறரோட உடலுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம உடல் நம்மக்கிட்ட இருக்குது, அடுத்தவங்களோட உடல் சற்று தள்ளி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் பெரும் அளவு வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. நாம் என் உடலுக்கு தீங்கிழைக்க மாட்டேன், என்னை நானே தண்டித்து கொள்வேன் என்று சொன்னால் 2ம் ஒன்று தான். நான் உங்களை சித்திரவதை செய்ய மாட்டேங்க, என்னை நானே சித்திரவதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்வதும் நம்ம அடுத்தவங்க உடலுக்கு தீங்கு செய்கிறதா தான் அர்த்தம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு பூங்காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்போ எல்லாருமே அங்கே பக்கத்தில் பார்க்கு தானே எல்லாருமே போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் அங்கே இருக்கீங்க, அங்கே ஏதோ ஒரு ஊர்வன வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் அடுத்தவங்களுக்கு தீங்கிழைக்க மாட்டேன், நானே எல்லாத்தையும் நான் சகித்துக்கொள்வேன்னு சொல்லிட்டு நீங்கள் தன்னைத்தானே அந்த ஒருவனை ஏதாவது பண்ண முடியுமா? சரி, அதை என்ன நானே தண்டிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது தீங்கிழைக்க போகவோ இல்லைன்னா அதை கண்டு நீங்கள் பயந்து ஓடவோ செஞ்சீங்கன்னா மற்றவங்கள அதை பாதிக்காமல் இருக்குமா? அதை நம்ம நோட்டட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தயைங்கிற குணம் நம்மக்கிட்ட இயல்பாக தாங்க இருக்குது. தயைன்னா கருணை. அந்த கருணை பெருங்கருணையாக மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த பெருங்கருணை எப்போ வரும் தெரியுமா? யாராவது இறந்து போனால் மட்டும்தான் வரும். இந்த வாழ்க்கையில் யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. நாமளும் அந்த வரிசையில் தான் இருக்கோம். அதை போக போக பார்க்கலாம். சரி, காந்தியடிகளை பற்றி உதாரணம் சொல்லலாம். அவர் முற்றிலும் அகிம்சை வழியே கடைபிடிக்கக்கூடியவர். வன்முறைங்கிறதே அவர்கிட்ட கிடையாது. அதனால தான் அவர் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு.
ஆனால் அப்படிப்பட்ட காந்தியடிகள் தனது மனைவிக்கு சுதந்திரம் கொடுத்தது கிடையாது. ஏன்னா அவங்க மனைவி அவர் என்ன விரும்புகிறாரோ அதற்கு ஏற்றவாறு அவருடைய அனைத்து வேலைகளையும் செய்து முடிச்சிருவாங்களாம். எவ்வளோ நல்ல தாய். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். வள்ளுவன் வாசுகி எடுத்துக்கோங்க. வள்ளுவர் சொல்லியாச்சுன்னா அம்மா அப்படியே வந்துடுவாங்க. என்ன வேலை செஞ்சாலும் அது அப்படியே இருக்கும். தயை அகிம்சைக்கு என்ன வேறுபாடு? தயைன்னா கருணை, அகிம்சைன்னா வன்முறை அற்ற கருணை. இந்த கருணை பெருகிட்டே இருந்தேன்னா இந்த வன்முறையே இருக்காது. வன்முறையும் இல்லாமல் இருந்ததுன்னா பெரும் கருணையாக நமக்குள்ள பெருக்கெடுத்து ஓடும். நம்மளோட மனசில் அன்பும் கருணையும் இல்லைன்னா கோபம்தான் இருக்கும். அப்போ நம்ம அன்பையும் கருணையும் வளர்த்துட்டே வந்தோம்னா இந்த தயை என்ற கருணை பெருங்கருணையாக நம்மிடத்திலே மாறும். இந்த குண அம்சம்லாம் நம்மக்கிட்டே தான் இருக்குது. நாம் அதை பின்பற்றி வரணுங்கிறாரு. 4வது கோட்பாடு தோஷான்னு என்ன? திருப்தி. இப்போ ஒரு விரக்தியாக இருக்கான் பாருங்கள் ஒரு மனுஷன்கிட்ட போய், அவன்கிட்ட போய் நீங்கள் கருணையை பற்றி சொன்னால் அவனுக்கு புரியுமா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவன் அடுத்தவங்களை குத்த சொல்லிகிட்டே இருப்பான். எனக்கு இப்படி இருக்குது, அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அப்புறம் தன்னைத்தானே குற்றம் சொல்லுதல். இப்படி இருக்கிறவன்கிட்ட போய் நீங்கள் கருணை எதிர்பார்க்க முடியாது. சரி, நம்ம இன்னைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், சாப்பிட்டுட்டோம், தூங்கிட்டோம், அடுத்த நாள் எந்திருக்க மாட்டோம். அது தெரியாது. நாமளும் அந்த வரிசையில் தான் இருக்கோம். ஏன் நானே இப்போ பேசிகிட்ருக்கேன், அடுத்த நிமிஷம் இருப்பேன், நான் பேசுவேன்னு தெரியாது. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் இருப்பீங்களா தெரியாது. அப்போ அப்படி இருக்கும்போது இயற்கையானது சூரியன், சந்திரன் அதோட கடமையை செய்துகிட்டே தானே இருக்குது. அதுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா? அது யாரையாவது பற்றி யோசிக்குதா? பிரபஞ்சம் அதோட சக்தியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நாம் தான் மனிதங்கள் அதை புரிஞ்சிக்கொள்ளல. எதை பார்த்தையுமே திருப்தி அடைதல் அந்த செயலே நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். சரி, இன்னொரு அழகான எக்ஸாம்பிள். பரீட்சித்து மகாராஜா கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? 7 நாளில் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அதுவும் எப்படி? நாகத்தினால் தீண்டப்பட்டு சாவாய் என்று. அவரும் எவ்வளோ நாளோ கோட்டை கட்டி அதுக்கு நடுவிலெல்லாம் போய் இருந்தார். ஆனாலும் சாகாமல் இருந்தாரா? ஒரு பழத்தில் நாகம் தீண்டி செத்து போனார். சரி, நாமளை எடுத்துப்போம். ஒரு 10 நாளில் நாம் செத்து போயிடுவோம்னு வந்துருச்சு. நாம் ஒரு பெருசாக பட்டியல் போட ஆரம்பிக்க மாட்டோமா? என்ன எடுத்துக்கிட்டால் நான் சில்ட்ரன்ஸோட ஃப்யூச்சர் பற்றி டக்குன்னு உடனே யோசிச்சிருவேன். காரணம் என்னென்னா, தெரிஞ்சாச்சு நம்ம போகிறத தடுக்க முடியாது. போதும், இதுக்கு மேலே நம்மளால் போராட முடியாது வாழ்க்கையில். அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? சேவிங்ஸ் பண்ணியிருக்கோமா, லோன் வாங்கியிருக்கோமா, அதை பற்றி திங்கிங் பண்ணிடணும். வேறு வழியே இல்லை. ஆனால் நாம் அதை பண்ண முடியாது. அந்த க்ஷணத்தில் முடியாது. சொல்கிறது லேசு, செயலில் செய்கிறது கஷ்டம். சரி, இப்போ நம்ம ஒரு பாலிய நண்பர்களோட பழகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க திடீர்னு நம்மக்கிட்ட பேசாமல் இருந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நண்பன் கஷ்டப்படுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தெரியாது. அவனுக்கு அடுத்த புதிய நண்பர்கள், அடுத்து புதிய வாழ்க்கை அப்படின்னு அவன் பயணம் பண்ணிகிட்டே இருப்போம். நாம் தான் அவன் பேசலை, இவன் பேசலை, நம்ம நடந்து போனால் அவங்க யாராவது சாதாரணமாக சிரிப்பாங்க. நாம் நினைக்கிறோம் நம்மளை பார்த்து தான் ஏதோ பேசி சிரிக்கிறானோ. ஏன்னா நம்ம மனசில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஏக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்மளை நாமே குற்றம் சொல்லியே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அதனால் வீணாக்கப்படுவது நம்மளோட பொன்னான நேரங்கள். அந்த வாழ்க்கையை வீணடிச்சிட்ருக்கோம். மற்றவங்களை பற்றி யோசித்து நம்மளோட வாழ்க்கை நேரத்தை 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் அடுத்தவங்களை பற்றி நம்ம யோசிக்கிறோம்? நாமளை பற்றி யோசிக்கிறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறோமா? திங்க் பண்ணி பாருங்கள். அவங்க எப்படி வேணாலும் நடந்துக்கட்டும். இப்போது எக்ஸாம்பிள், பெற்றோர்களை எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு நம்ம வழிகாட்டலாம்.
இந்த பாதையில் செல்லாத, இது தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஏற்பட்ட அனுபவங்கள் அவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் அதையும் மீறி அவங்க செஞ்சாங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அவங்க பாதையில் செல்லட்டும், வழிகாட்டுங்க. வழிகாட்டுதலையும் மீறி நடந்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கண்டுக்காமல் விடுங்க. பிரார்த்தனை ஒன்று தான் அவங்களை வழிதிருத்த முடியும். நம்ம அவங்க கூட பயணிக்க முடியாது. அவங்க பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க. உங்கள் பாதையில் அவங்களை இழுக்காதீங்க. உங்கள் பாதைக்கு அவங்க வர முடியாது, அவங்க பாதைக்கு நீங்கள் போக முடியாது. இதுதான் வாழ்க்கை. அவங்க இந்த பிரபஞ்சத்திற்கு வர்றதற்கு முன்னாடியே தாயின் கருவறையிலேயே வெவ்வேறு சிப்போடு தான் பகவான் நம்மளை படைத்திருக்கிறார். இவன் இந்த நேரத்தில் இந்த கடமையை செய்வான் என்று ஏற்கனவே எழுதப்பட்ட விதிகளை நாம் அழிக்க முடியாது. ஆனால் வருகின்ற ஆபத்திலிருந்து நம்மளை தற்பாதுகாத்து கொள்ளலாம் தவிர ஆபத்து நடந்தே ஆகும். சில எக்ஸாம்பிள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து நல்ல வேளை உயிர் தப்பிச்சிட்டப்பா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிட்டு அப்படிம்பாங்க. எப்படி? நம்மளோட பிரார்த்தனையினால், நம்மளோட மெடிடேஷன்னால், நம்மளோட இது போல் கீதைகளோட உபதேசத்தினால், ஞானத்தினால் நம்ம பயணம் பண்ண வரக்கூடிய ஆபத்துகள்லேருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனால் ஆபத்து கண்டிப்பாக வரும். அப்போ அவங்கவுங்க வாழ்க்கை பாதை அவங்கக்கிட்டே இருக்கட்டும். அவங்க பாதையில் நாம் குறுக்கிடவோ பயணிக்கவோ வேண்டாம். பிரார்த்தனை ஒன்றே நிரந்தரமானது. சரி, இதுலேருந்து எப்படி வெளியில் வர முடியும்? நம்மளால் இதில் வெளியில் வர்றதுக்கு விருப்பம் இருக்கா? கண்டிப்பாக வெளியில் வர முடியும். விழித்து கொண்டு பயணம் பண்ணணும். அச்சச்சோ, நம்ம சொன்ன பயணத்தில் பண்ண மாட்டேக்கானே, நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டேக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி கவலைப்படாமல் விழித்து கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று நம்ம விழிப்புணர்வை மைண்டில் ஏற்றிக்கணும். யாருமே இங்கே நெடுங்காலத்திற்கு நம்ம கூட பயணம் பண்ண மாட்டாங்க. நாமளும் அந்த வரிசையில் தான் இருக்கோம். எந்த க்ஷணம் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மளோட பயணங்கள் பாதைகள் கட்டாகலாம். அப்போ நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். நாம் இப்போ எங்கே இருக்கோம்? ஏன் குறை சொல்கிறோம்? ஏன் அவங்கள பார்த்து நம்ம ஏளனமாக சிரிக்க வேண்டிய சூழ்நிலை வருது? எதுக்கு அவங்க சிரிக்கலை நம்மளை பார்த்து? இப்படி நன்மை தீமை மற்றவங்களை குறை சொல்கிறது இதெல்லாம் விட்டுறணும். அப்போ சுதந்திரம் எங்கே இருக்குது? இப்படி பலனற்ற பயனற்ற செயல்களில் நம்ம செஞ்சு நம்மளோட சுதந்திரத்தை நாம் இழந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் யார்? நாம் எதுக்கு பிறந்திருக்கோம்? நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு என்னத்தை சொல்ல போகிறோம்? நம்ம பெற்ற தாய் தந்தையருக்கு எப்படி இருக்கும்? கட்டின மனைவி, கட்டின கணவன், குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி, இக்கதையை கேட்குறவங்க அனைவருமே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் அது நான் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு சக்தி உங்களிடம் பேசும். அடியேன் கண்ட அனுபவம் இந்த வார்த்தை. சரி, இன்னும் ஒரு அழகான எக்ஸாம்பிள். நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மிதியடி போடுறோம் இல்லையா? அது என்ன செய்யுது? நம்ம எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தால் காலை தொடச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரோம். அது காலில் தூசி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே சுத்தமாக அனுப்புது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? காலை மட்டும்தான் சுத்தமாக வைத்துக்கொள்கிறோமே தவிர நம்மளுடைய மனதின் அழுக்கை விட்டுட்டு வருவது இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா திருப்தி உணர்வோட நன்றி உணர்வோடு பயணம் செய்யணும். இன்றைக்கி இந்த வாழ்க்கை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி. தினமும் படுக்கும் போது சொல்லிகிட்டே படுங்க. இன்றைக்கி நான் நல்லா சாப்பிட்டேன், இன்றைக்கி நல்லா நான் தூங்கினேன், எனக்கு இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு கொடுத்த அனைவருக்கும், இந்த பிரபஞ்சத்திற்கும், என்னை பெற்ற தாய் தேர்ந்தேருக்கும் நன்றி. நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன். நாளைக்கு எந்திருக்க போகிறோமான்னு தெரியாத வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி சாப்பிட்டேன், நீங்கள் நல்லா இருக்கேங்க, சுவாமிக்கு நன்றி சொல்லுங்கள். அது எத்தகைய சுவாமிகளாக இருந்தால் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மத வேறுபாடு இல்லாமல் நன்றி சொல்லிட்டு திருப்தியாக இருக்க பழகுங்கள். அப்போது ஒவ்வொரு கணமும் நம்ம ஞானத்தில் இருக்க வேண்டும். தினமும் 3 மணி நேரமாக நமக்கு ஏதாவது சேவை பண்ணணும். எக்ஸாம்பிள், ஏதாவது கிளாஸை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் இருந்ததுன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது. யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா அவங்க கேட்காமலே போய் நம்மளால் இயன்ற உதவி, இப்படி சேவை மனப்பான்மையை வளர்த்து கொள்ளணும். அப்போ எப்போவுமே இதயத்தில் திருப்திங்கிற உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
எதற்காகவும் அதீத ஆசையும் படக்கூடாது, அதை நினச்சி கவலைப்படவும் கூடாது. ஓகேவா? 5வது கோட்பாடு, ஃபைனல் கோட்பாடு, உண்மை. அதாவது தயா தோஷ சத்தியம் பியூஷவத் பஜா. இக்கணம் எது இருக்கின்றதோ அதுவே உண்மை. இக்கணம், இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த க்ஷணம், இதை நீங்கள் கேட்கீங்க, இதுதான் உண்மை. சரி, எது உண்மைங்க? நிரந்தரமானன்னு எதுவுமே கிடையாதுங்களே. இந்த உலகம் மாறும், இந்த பிரபஞ்சம் மாறும், வீடு மாறும், ஏன் நாமளே மாறுவோம். ஏன்னா நமக்கு இப்போ 5 வயசில் இருக்கிறவங்க 10 வயசில் அதேமாரியாக இருக்குங்க, 10 வயசு இருக்கிறவங்க 20 வயசு அதேமாரி இருக்காங்களா, 20 வயசில் இந்த 40 வயசு வரைக்கும் இளமை தோற்றம், 40 வயசுக்கு அப்புறம் என்னது முதுமை தோற்றம் ஆரம்பமாகின்றது, முதுமைக்கு அப்புறம் மரணம் நிச்சயம், ஏன் இளமையிலே மரணம் நிச்சயம். நமக்குடைய இருக்க கணவன் மனைவி குழந்தைகள் வீடு வாசல் நாடு நகரம் எல்லாமே மாறிட்டு வருது. ஆனால் மாறாமல் இருப்பது மனிதன் மட்டுமே. ஏன்னா ஆசை ஏதாவது ஒன்று சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் போட்டு மனசுக்குள்ள எண்ணத்தில் போட்டு நம்ம சரியாக வாழலை, ஏதாவது ஒன்று திங்கிங் பண்ணிட்டே இருக்கிறது. அதுலேருந்து வெளியில் வரணும். மனிதன் மட்டும்தான் மாறாமல் இருக்கின்றான். எது உங்களை காப்பாற்றணும்னு நினச்சிருக்கீங்க? வீடு வாசல் நாடு நகரம் காரு பங்களா எதுவுமே கிடையாது. நம்மளோட முயற்சி, நம்மளோட உடல் வலிமை ஏதாவது காப்பாற்ற நினைக்கிறீங்களா? அந்த உடலே நிரந்தரமானது கிடையாது. இதை கூட எரிச்சிருவாங்க. இந்த சரீரமே எரிஞ்சு போயிடுமே. அப்போ எது நிரந்தரம்? நம்ம கூட இருக்கிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஆன்மா அழிவற்றது, உடல் அழிவது. அப்போ இதுக்கெல்லாம் தத்துவ நூல்கள் கீதை அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதுக்குன்னு எந்த பயிற்சின்லாம் பண்ண வேண்டாம். இந்த 5 கோட்பாடை நம்ம வாழ்க்கையில் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். அதை ஒரு தடவை கூட நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோட்பாடு க்ஷமா மன்னித்தல், 2வது ஆர்ஜவா நேர்மை, 3வது தயை கருணை, 4வது தோஷா திருப்தி உணர்வு, 5வது உண்மை. அப்போ முக்தி மிச்சசி சேத்தாத விஷயான் விஷவத் தஜ க்ஷமா ஜவதயா தோஷ சத்தியம் பியூஷவத் பஜ. முதல் பாடலோட வரிகள் இதுதான். அப்போ அஷ்டாவக்கரர் இந்த 5 கோட்பாடெல்லாம் நம்மளை பயணம் பண்ண சொல்கிறாரு. அது மாதிரி பயணம் பண்ணி கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா வளமும் கண்டிப்பாக பெறுவீர்கள் என்பது நிச்சயம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் குருதேவ்.